ChatGPT எனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லிருக்குங்க. பேசலாமா ப்ரோ? பேசு ப்ரோ. இந்தியாவிலேயே எந்த கட்சியும் செய்யாத ஒரு சாதனையை இந்த கட்சி செஞ்சிருக்குங்க. தமிழ்நாட்டுல 234 தொகுதிகள் இருக்கு. அதுல 117 ஆண்கள் 117 பெண்கள்னு சரிசமமா பிரிச்சு சீட்டு கொடுத்திருக்குங்க ஒரு கட்சி. அதுவும் இல்லாம ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா ஒரு திருநங்கைக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. சரி, இந்தியால இருக்க நிறைய ஸ்டேட்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு நானும் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. ஆனா இந்தியால இதுவரையும் எங்கேயுமே இது நடந்தது இல்லைங்க. முதல் தடவையா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் அதை பண்ணிருக்கு. அதுதான் நாம் தமிழர் கட்சி. கடந்த பொது தேர்தல்கள் எல்லாத்துலயுமே ஆணுக்கு பெண் சரிசமமா வாய்ப்பளிச்சிருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னா இப்ப 2026க்கு அவங்க அறிவிச்சிருக்க வேட்பாளர்கள் எல்லாமே களத்துல இறங்கி மிக சிறப்பா வேலை செய்யறாங்க. ஆணுக்கு பெண் சமம்னு ஏதோ கடமைக்கு கொடுக்க கூடாது. இப்ப கவுன்சிலர் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும்னு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கடமைக்கு அவங்க மனைவி பேரை போட்டுருவாங்க. ஆனா அவங்க கணவர் தான் முழு ராஜ்யத்தையும் செலுத்துவார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட கவுன்சிலர் புருஷன் அப்படின்ற ஒரு போஸ்டிங் எவ்வளவு ஃபேமஸா இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த மாதிரி கடமைக்கு கொடுக்காம உண்மையிலேயே திறமசாலிகளை தேர்ந்தெடுத்து இந்த கட்சி கொடுத்திருக்குங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளவு ஆழமான கொள்கை தெளிவோடவும் போராளிகளாவும் இருக்காங்க. நெல் மணிகளை பொறுக்கிற மாதிரி அழகா பொறுக்கி ஒரு வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பளிச்சிருக்காங்க இதோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இதுலயே நான் பர்சனலா ரொம்ப ஆச்சரியப்பட்ட 2 விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேங்க. அதுல ஒண்ணு, அனீஸ் பாத்திமா அப்படின்றவங்க பாபநாச தொகுதி வேட்பாளர். இப்ப நம்ம வீட்டு பெண்களே எடுத்துக்கோங்க, பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம பொத்தி பார்த்துப்போம், அது இதுன்னு 1008 ரூல்ஸ் போட்டு. ஆனா இந்த அனீஸ் பாத்திமா இப்போ 9 மாதம் முழுகாம இருக்காங்க. முழுகாம இருக்க ஒருத்தவங்க இந்த சம்மர்ல தேர்தல் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவரோட கணவரும் உறுதுணையா இருக்காரு. பிரெக்னன்சி டைம்ல பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான மனநிலை உடல்நிலை இருக்கும்னு அனுபவிச்சவங்க கூட இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தன்னோட உடலையே வருத்திக்கிட்டு இந்த உச்சி வெயில்ல நின்னு பரப்புரை பண்ணி உழைச்சிட்டு இருக்காங்க. இரண்டாவது விஷயம், அபிநயா. அவங்க விழுப்புரம் தொகுதியில இருக்காங்க. அவங்களுக்கு 4 மாசம் கை குழந்தைய கையில வச்சுட்டு தேர்தல் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை பிறந்து ஒரு வருஷம் பெண்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா பச்சை உடம்புக்காரி, இப்பதான் குழந்தை பெற்றவ, அவன் இந்த டயட் இருக்கணும், குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம கட்சிக்காக நிக்கிறாங்க. வெறும் மேலோட்டமா சீமான் அவர்களோட ட்ரோல் வீடியோஸையும் ரீல்ஸ்ல வர வீடியோஸையும் பார்க்காம அந்த கட்சியோட கொள்கைகளையும் அந்த கட்சி வேட்பாளர்களும் அந்த கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன பேசுறான்றத ஒரு மணி நேரம் உங்க வாழ்க்கையில ஒதுக்கி நீங்க பாருங்க. அதுக்கப்புறமா இதுவரைக்கும் நீங்க அந்த கட்சி மேல வச்சிருந்த பார்வையும் இதுக்கு மேல இருக்க பார்வையும் முற்றிலும் மாறுபடுங்க. ஏன்னா புதுசா யாரோ அரசியலுக்கு வராங்க, தன்னோட புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி ஆட்சி அமைக்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கண்ணை மறைக்கும். அவங்களோட கூட்டமோ அவங்களோட அந்த பிரம்மாண்டமோ நமக்கு அதுதான் வாய் பொழக்க வைக்குமே தவிர அதை விட பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பக்கத்துல நடந்துட்டு இருக்கு. நமக்கு அதோட அருமை தெரியலைங்க.